நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன, நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது நம்ம யோசிக்கவே விடாமல் தொடர்ச்சியாக தகவலை தரக்கூடிய இதை புறக்கணிக்க வேண்டியது இருக்கு. இதே டிவி டிபேட் நடக்குது, நல்ல அனுபவம் இருக்குங்க. அதுல ஒரு டிவி புது கம்பெனி வந்துச்சுன்னா இயக்க தோழர் நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க மணல் கொள்ளைக்கு போராடினீங்களா, நீங்க ஆத்து கொள்ளைக்கு போராடினீங்க, நீங்க எல்லாம் வாங்க தோழர், ஓகே டிபேட் நடத்துவோம். மக்கள் பார்த்து சூப்பரா இருக்கு, நடுநிலையா இருக்கு, அற்புதமா இருக்கு, நல்ல தகவல் வருது, எல்லாம் கைத்துட்டோம். டிஆர்பி ரேட்டிங் மேல ஏறும். கொஞ்சம் ஏறணும்னே 4 இயக்கவாதிகள் 2 இயக்கவாதி கழட்டிடுவாங்க. அங்க அதிமுக திமுக வந்து உட்காருவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இயக்கவாதி கழட்டிட்டு அங்க சமூக ஆர்வலர் வருவாரு. உலகத்துல மிகப்பெரிய ஃப்ராடு பயிலும் சமூக ஆர்வலர் தான். அதான் மிகப்பெரிய ஃப்ராடு பயிலுங்க. உதாரணம் சொல்றேன். இந்த பிஜேபி RSS கார வருவாரு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி RSS வெளிப்படையா பேசியிருக்காரு. அப்ப RSS பிஜேபி ஆட்சிக்கு வரல. அதனால காங்கிரஸ் எதிர்க்கும் போது அவர் நம்மளுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசினார். முடிச்சு கேட்டப்ப நான் RSS அப்படின்னாரு. RSS பிஜேபி இதெல்லாம் நான் பல இதுல இருந்திருக்கேன் நான் அப்படின்னா. சரிங்க அப்படின்னு. இன்னைக்கு யாருன்னு பார்த்தா அவர் பொருளாதார பிரச்சனை பொருளாதார நிபுணர் வருவார். சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட் பிரச்சனை ஸ்டாக் மார்க்கெட் அவர் எக்ஸ்பர்ட்டா நிற்பாரு. அடுத்து இந்த 356 சட்டப்பிரிவை பயன்படுத்துமா வேண்டாமா விவாதம் சட்ட நிபுணரா மாறிடுவார். ஒரே ஆள் பண்ணக்கூடிய கூட்டம் பாருங்க. அப்புறம் நீங்க போர் ஏரி பிரச்சனை சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலா மாறிடுவார். ஒரே ஆள் இத்தனை எடுப்பாப்ல. RSS சொல்லவே மாட்டாப்ல. இப்படி ஒரு கும்பல் இருக்குது. இன்னொரு கும்பல் என்னன்னா, அது கிரிக்கெட் மேட்ச் கில்லி கட்டு எல்லாம் பார்த்துட்டே இருக்கும், அது கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். திடீர்னு அது சம்பவம் அவ்வளவு உட்காந்துக்குவாங்க. சுமந்த் ஸ்ரீராமன்ற கோஷ்டி எல்லாம் அப்படிதான் முக்கியம். அது கிரிக்கெட்டே ஒரு கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியாது, அந்த கோஷ்டிக்கு உட்காந்துக்குவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேர்ல ஒரு பேர சமூக ஆர்வலரா இருப்பாங்க. நீங்க அதிமுக திமுக கூட புரிஞ்சிடும் என்ன கலரா இருந்திருக்காங்க சொல்லி. இவங்க என்ன கலர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார எங்களுக்கு தான் தெரியாது என்ன கலர் சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம இயக்கத்தை வச்சிருப்பாங்க, இயக்கத்தை கட்டிடுவானுங்க. அப்புறம் என்ன ஆகும்னா அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் இவங்களுக்குள்ள எப்படி டிபேட் நடக்கும், நீ பண்ண எனக்கு தெரியும், நான் பண்ண உனக்கு தெரியும், நம்மளுக்கு காட்டியே கொடுக்க கூடாது. இந்த டிபேட் இப்படிதான் நடத்துறாங்க. இதை தவிர தவறி நம்ம உள்ள போயிட்டோம்னா நம்ம பேச ஆரம்பிச்சு கியாமியா கியாமியா கத்துவாங்க. சரிங்களா? இதுல காங்கிரஸ் நேர்மையான ஆளுங்க. அது என்னன்னா இன்டர்வியூ சொல்லுவாங்க, சார் நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க, ஆனா உங்களை பேசதான் கட்சி நடத்திட்டு வாங்க சார் அப்படின்னா. உண்மையில சொல்லிதான் ஆகணும். ஆனா பிஜேபி அப்படி கிடையாது. அவர் நாராயணன் இருக்காரு. நாராயணுக்கு என்ன வேலைன்னா, ஒவ்வொரு டிவியா போன் பண்ணி திருமணம் கூப்பிடக்கூடாது, மேற்பதற்கு கூப்பிடக்கூடாது, நீ சொல்றதே ஒரு வேலை. அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அவர் உட்கார்ந்தாரு, நம்ம பேச ஆரம்பிச்சு திருமுறை சமூக விரோதி நாட்டு விரோதி பேசுவாரு. கத்தி முடிச்சோடனே அவர் ஆங்கருக்கு எப்பா போதுல சாமி அப்படின்னு வந்துடும். நம்மளுக்கும் டென்ஷன் பிபி ஏறி போயிடும், ரைட்டு விட்டுரும். இப்படியே கத்துறதே வேலையை வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இந்த டிமானிட்டைசேஷன் ஒரு கூட்டு நடந்தது. முதல்ல டிமானிட்டைசேஷன் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், மோடி அவர் குரலா குறைந்த மாதிரி குடிச்சிட்டே இருந்தாரு, உட்காரவே இல்லை அவரு. நான் ஒழிச்சிட்டேன் அப்படின்றது. அது நிதானமா கலர் மாற அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் இந்த ராகவன் வருவாரு, இவரு நாராயணன் வருவாரு, இது மாதிரி எல்லா பெல்ட் பார்ட்டியும் வந்துட்டே இருக்கும். பெல்ட் பார்ட்டினா புரியுங்களா? இது எல்லாம் வரிசையா வருங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சாத்த ஆரம்பிச்சாங்க, டேய் நீ கருப்பு பணம்லாம் ஒழிக்கலடா, நீ வேற வேலை பார்த்துட்டு இருக்க. மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சு, மக்கள் கோவம் அதிகமானவங்க வேற கட்சியில இருந்து தாவணாங்க தெரியுமா, பிஜேபிக்குள்ளார அவங்க அனுப்பிடுவாங்க. அது நம்ம ஊர்ல உட்காந்துருப்பாரு நம்மால், அவர் நம்ம சூத்திரஜாய் தான் அவரெல்லாம் அனுப்பிட்டுவாங்க. அவங்க உட்காந்தா, சார் உங்களை நான் பார்த்ததே இல்லைன்னா, நானும் உங்களை பார்த்தது இல்லைங்க, நீங்க யாருங்கன்னா, அது நானு அவர் கட்சியில இருந்தேன், சரத்குமார் கட்சியில இருந்தேன், இப்பதான் வந்திருக்கிறேன், ரைட் வெல்கம் அப்படிங்க. அவருக்கு டிமானிட்டைசேஷன் என்னன்னு தெரியாது, மேற்பதில் என்னன்னு தெரியாது, என்ன சப்ஜெக்டுக்கும் தெரியாது. என்ன சார் பேசலாம், நீங்க பேசுங்க அப்புறம் பாப்போம் அப்படின்னா, அந்த கூட்டம் என்ன நடக்கும்னா அவங்க வாழ் கத்துறதுக்கு குரூப் அனுப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கிரீமியா இந்த அந்த பெல்ட் பாத்தீங்கன்னா அவங்க மிகச்சிறந்த டிபேட்டராமா, அவங்க இமேஜை காப்பாத்திக்கணும். டிமானிட்டைசேஷன் பிரச்சனை மக்கள் கோவத்தில் கொந்தளிக்கும் போது இவங்க முன்னாடி பேச மாட்டாங்களாமா, ஏன்னா இவங்க பேர் கட்டு போயிடும். அதுக்கு நம்ம பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆளுங்க அனுப்பிடுவாங்க. அவங்க விளக்கண்ண ஒன்றும் புரியாம இங்க 2 திட்டம் வாங்கிட்டு போவாங்க. அப்ப அவங்க எவ்வளவு நுணுக்கமா வேலை பார்க்கறாங்க, தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. இதுல இங்க இருக்கிற பூவோட நண்பர்களோ மேற்பது நிலைக்குமோ அந்த மாதிரி பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களோ இஸ்லாமிய இயக்கங்களை சேர்ந்தவர்களோ வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பிஜேபி ஆபீஸ்ல இருந்து அந்த டிவி கம்பெனி நடத்த ஓனர்ல இருந்து அங்க வாட்ச்மேன் வரைக்கும் போகணும். நீ எப்படி அவரை கூப்பிட்ட நெருக்கடி கொடுப்பாங்க. இது நடக்குதுங்க. பல தோழர்கள் இருக்கிறாங்க, எல்லா தொலைக்காட்சியும் நம்ம தோழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கட்சி இப்படிதான்